नमस्ते, இது பிராத்மிக் पार्ट 5 पालतू जानवर वलर्प प्राणी। बिल्ली देखने में बाघ जैसी होती है। பூனை பார்ப்பதற்கு புலியை போன்று இருக்கும். इसलिए उसको बाघ की मौसी कहते हैं. அதனால அது புலியினுடைய மாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. मौसी அப்படின்னா அத்தைன்னு கூட சொல்லுவாங்க. वह रात में अच्छी तरह देख सकती है. அது ராத்திரி பொழுதுல நல்லா பார்க்க முடியும். वह चूहों को पकड़ती है. அது எலிகளை பிடிக்கும். वह दूध मलाई आदि बड़ी चाव से खाती है. அது பால் மற்றும் பாலேடு முதலியவற்றை மிகவும் ஆவலாக சாப்பிடும். कुत्ता बड़ा वफादार जानवर है. நாய் நன்றியுள்ள பிராணி. वह हमारे घर की रखवाली करता है. அது நம்முடைய வீட்டை பாதுகாக்கும். नए आदमी को देखकर वह भौंकने लगता है. புதிய மனிதர்களை பார்த்து அது குலைக்கும். वह भात रोटी और मांस खाता है. அது சாதம் रोटीना बिस्किट, मांस அப்படின்னா ஃப்ளஷ் மீட் அதை சாப்பிடும். कुत्ते कई तरह के होते हैं. நாய்களில் பல விதங்கள் உள்ளன. कुछ कुत्ते शिकार करने में बड़े तेज होते हैं. சில நாய்கள் வேட்டையாடுவதில் மிகவும் வேகமாக இருக்கும். कुत्ता होशियार जानवर है. நாய் மிகவும் திறமையான விலங்கு அல்லது புத்திசாலியான விலங்கு. गाय बड़ी सीधी सादी होती है. பசு பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். सब देशों में लोग इसको पालते हैं. எல்லா தேசத்திலும் மக்கள் இதை வளர்க்கிறார்கள். वह हमको दूध देती है. அது நமக்கு பால் கொடுக்கிறது. दूध मीठा और पुष्टिकर होता है. பால் இனிப்பாகவும் போஷாக்கானதாகவும் இருக்கிறது. बच्चों के लिए गाय का दूध बहुत फायदेमंद है. குழந்தைகளுக்கு பால் பசுவினுடைய பால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. हिंदू लोग गाय की पूजा करते हैं और बड़े प्रेम से उसे पालते हैं. हिंदू மக்கள் பசுவை பூஜிக்கிறார்கள் மற்றும் அதை அன்போடு வளர்க்கிறார்கள். बैल किसानों के लिए बहुत उपयोगी है. बैल அப்படின்னா புல், காளை மாடு விவசாயிகளுக்கு மிகவும் உபயோகமாக உள்ளது. वह गाड़ी खींचता है और खेत जोतता है. அது வண்டி இழுக்கும் மற்றும் வயலை உழுது கொடுக்கும். गाय और बैल हमारे देश की संपत्ति है. பசு மற்றும் காளை மாடு நம்மளுடைய நாட்டின் சொத்து. घोड़ा समझदार जानवर है. कुதிரை அறிவுள்ள ஒரு விலங்கு. वह बहुत तेज दौड़ता है और बड़ा निडर होता है. அது வேகமாக ஓடும், மேலும் மிகவும் பயமில்லாத ஒரு விலங்காக இருக்கிறது. वह तोप और बंदूक की आवाज सुनकर भी नहीं डरता. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குண்டினுடைய சத்தம் கேட்டாலோ அல்லது துப்பாக்கியினுடைய சத்தத்தை கேட்டால் கூட அது பயப்படாது அப்படின்னு அர்த்தம். वह गाड़ी खींचता है. அது வண்டி இருக்கிறது. हम इस पर सवारी भी करते हैं. நாம் இதில் சவாரி செய்கிறோம். पुराने समय में घोड़े लड़ाई में बहुत काम आते हैं. பழைய காலங்களில் முன்னொரு காலத்துலலாம் குதிரைகள் சண்டைக்கு மிகவும் பயன்பட்டது. जानवरों में हाथी बड़ा है. விலங்குகளிலேயே மிகவும் பெரியதா இருக்கிறது யானை. हाथी के एक लंबी सूंड होती है. யானைக்கு மிகுந்த நீளமாக ஒரு தந்தம் இருக்கும். उससे वह भारी से भारी चीज को उठाता है. அது மிகவும் கனமான பொருட்களை தூக்கும். हाथी के दांत लंबे होते हैं और ये बड़े कीमती होते हैं. அதனுடைய தந்தமானது மிகவும் நீளமாகவும் இருக்கும், மேலும் அது விலை உயர்ந்த பொருளும் கூட. घोड़े की तरह குதிரையை போல हाथी पर भी लोग सवारी करते हैं. யானையின் மீதும் மக்கள் சவாரி செய்கிறார்கள். जंगलों में जहाँ गाड़ी नहीं जा सकती वहाँ हाथी से ही काम लेते हैं. காடுகளில் எங்கேயெல்லாம் வண்டி செல்ல முடியாதோ அங்கேயெல்லாம் யானை தான் உதவிக்கு தேவைப்படுகிறது அல்லது வருகிறது. हाथी भारत में केरल और मैसूर के जंगलों में तथा अफ्रीका, बर्मा, श्रीलंका देशों में पाए जाते हैं. யானைகள் கேரளா மற்றும் மைசூர் காடுகளில் பார்க்கலாம். மேலும் ஆப்பிரிக்கா, பர்மா, ஸ்ரீலங்கா தேசத்தில் நிறைய வளர்க்கப்படுகின்றன, பார்க்க முடிகிறது.